Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு BeProFreelanceServices. Upworkல எப்படி ப்ரொபோசல் சப்மிட் பண்றதுன்னு பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 வீடியோ நீங்க வந்து பார்க்கலனா நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐ பட்டன்ல லிங்க் தரேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் guys. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மணி ஏர்னிங் டிப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பற்றிலாம் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நான் வந்து இப்போ ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஜென்யூன் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி கிளைண்ட் வந்து ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காரு. ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் கான்டாக்ட்ஸ் கேட்குறாங்க மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில். ஆல்ரெடி இந்த கிளைண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் அண்ட் கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ்க்கும் அந்த கம்பெனிஸ்க்கும் இமெயில் ஐடி வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா IMDb ப்ரோவும் லிங்க்டின் ப்ரீமியமும் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்னு கேட்டிருக்காங்க. ஸோ IMDb ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதை நான் கொஞ்சம் இப்போ ரிசர்ச் பண்ணிக்கிறேன். IMDb ப்ரோன்னு போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு pro.imdb.com இந்த வெப்சைட் வந்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்குள்ளே போனோட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த IMDb கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மூவி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி போட்டிருப்பாங்களா, அதோட அஃபிஷியல் ஸ்டோர் இது. வேர்ல்டு லெவல் மூவிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ரிலேட்டட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த IMDbல வந்து கிடைக்கும். ஸோ சீம்லெஸ்ஸாக ஃபுல் டேட்டா பேஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு IMDb ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து போட வேண்டியது இருக்கும். ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த IMDbயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் மந்த்லி ப்ரைஸ் $579, அதாவது $8 பக்கமாக வருது. ஆனுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி $362 பதிலாக ஆனுவல் ப்ரைஸ் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃபரில் வருது. ஸோ கிளைண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு அவார்ட் பண்ணார்னா நான் கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கைஸ் 30 டே ஃப்ரீ ட்ரையலும் கூட தராங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்த்தாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஜாபோடைய டைட்டிலும் ஜாபோட டிஸ்கிரிப்ஷனும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோடைய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் $40 கிளைண்ட் கோட் பண்ணியிருக்காரு. இன்டர்மீடியட் லெவல் ஃப்ரீலான்சர்ஸ் கேட்குறாரு. ஒன் டைம் ப்ராஜெக்ட் தான். ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் சப்மிட் பண்ணும்போது இந்த 2 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும். இந்த ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ்லாம் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி இந்த ஜாபை பார்த்தீங்கன்னா 10 to 15 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. 12 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து கிளைண்ட் லாஸ்ட் சீன் பார்த்துருக்காரு. இன்னும் யாரையும் இந்த கிளைண்ட் இன்வைட் பண்ணலை. ஆக்சுவலாக பிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிட் ரேஞ்சுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ப்ரப்போசலுக்கு வந்து ஒர்க் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒர்க்கான கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிட் ரேஞ்சில் தருவாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அதில் ஹையஸ்ட் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா $45 கோட் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா $40 கோட் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா $40.38 கோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த $40 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை லிஸ்ட்டு எத்தனை லீட்ஸு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து எத்தனை நேம் இருக்குது எத்தனை கம்பெனி டீட்டெயில் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 40 கோட்ஸே போடுவோம். சப்போஸ் அந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் நம்மளை இன்டர்வியூ பண்ணும்போது அந்த லிஸ்ட் அமிச்சாங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கப்புறமேட்டு ஒன் டைம் ப்ராஜெக்ட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து ஆஃபர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட்டுடைய Upwork எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஜாப்புக்கும் 100% ஹையர் ரேட் இருக்குது. $70+ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஜாப் ஆக்டிவில் இருக்குது கைஸ். ஸோ இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா February 1, 2019 Upworkல ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு ஜென்யூன் கிளைண்ட் தான். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சப்மிட் ப்ரப்போசல் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் ப்ரப்போசலில் நம்மளுடைய ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபைல் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டா என்ட்ரி, லீட் ஜெனரேஷன் சொல்லி 2 ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபைலாக நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ரொஃபைல்லே அப்ளை பண்ணிக்கிறேன் கைஸ். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்ததுக்கப்புறம் பை மைல்ஸ்டோன், பை ப்ராஜெக்ட்னு 2 விதமான டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால பை ப்ராஜெக்ட் கொடுத்துக்குவோம். ஸோ பிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் $40 கோட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் $35 பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 35 நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் $40 போட்டுக்கிட்டேன். 20% Upwork ஃபீஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $32 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட்டில் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்க்குள்ளாரே வந்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு லாங் வில் திஸ் ப்ராஜெக்ட் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஸ் தென் 1 மந்த் கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய கவர் லெட்டர் டைப் பண்ணிவிட்டு இந்த 2 கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு ப்ரப்போசல் வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கவர் லெட்டரை டைப் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் அன் ஆக்சஸ் டு IMDb ப்ரோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு IMDb ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. நான் என்ன இங்கே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட IMDb சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை.
அதாவது அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து IMDb Pro வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இதில் நான் டைப் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக வந்து IMDb Pro கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரீமியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட லிங்க்டின் ப்ரீமியம் அக்கௌண்ட் இருக்குது. நான் வந்து சேல்ஸ் நேவிகேட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன். இந்த அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்டின் ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து எனக்கு வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லி நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் வந்து போடுறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டு வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய அட்டாச்மெண்ட் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச்மெண்ட் கொடுக்கணும். இதில் வந்து நான் என்ன அட்டாச்மெண்ட் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லிங்க்டின் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த IMDb Pro அஃபிஷியல் சைட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து IMDb Proன்னு சொல்லி நான் வந்து கிளாரிட்டி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து இதை நான் கொடுக்க போகிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். லைட் ஷாட் யூஸ் பண்ணி நேம் வந்து பார்த்திங்கன்னா IMDb Proன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி லிங்க்டின் சேல்ஸ் நேவிகேட்டருக்கும் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஓட்டி அப்லோட் கொடுத்து அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாச்மெண்ட்டை இதில் லிஸ்ட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாதனால நான் இந்த 2 PNG ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் ஒரு சாம்பிள் ஒர்க் மாதிரி பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் ப்ரப்போசல் டேஷ்போர்டில் ஒன்ஸ் அகைன் நான் செக் பண்ணிக்கிறேன். ஜெனரல் ப்ரொஃபைல் கொடுத்தாச்சு. டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு, ப்ரைஸும் கோட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 month. அப்புறம் கவர் லெட்டர் கொடுத்தாச்சு. கிளைண்ட் கேட்ட 2 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சப்மிட் ப்ரப்போசல் கொடுக்குறேன். Upworkலேருந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இதை வந்து படித்து பார்த்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு கண்டினியூ டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சக்ஸஸ்னு வந்திருக்கு. கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரப்போசல் வாஸ் சப்மிட்டட்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்துட்டு இந்த ஜாப் போஸ்டிங் பார்க்குறப்போ 10 to 15 மெம்பர்ஸ் தான் அப்ளிகன்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 இது வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது. உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராஜெக்டை போஸ்ட் பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிராப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய Upwork ஃபைண்ட் ஒர்க் டேஷ்போர்டில் இருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 7 ப்ரப்போசல்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரப்போஸ் பண்ண ஜாபோட சேர்த்து என்னுடைய கனெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 173 கனெக்ட்ஸ் இருக்குது. 2 ஆக்டிவ் கேண்டிடேட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். Upwork ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, வின்னிங் ப்ரப்போசல் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.